கூடவே இந்த மாங்காயில் ஃபோலிக் ஆசிட் அப்படின்ற இன்னொரு முக்கியமான ஊட்டச்சத்து, இது கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. இதனால தான் பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் இந்த ஃபோலிக் ஆசிட் அதிக அளவில் இருக்கக்கூடிய மாங்காயை கர்ப்பிணி பெண்களுக்கு அடிக்கடி சாப்பிட கொடுக்கறது. அதே மாதிரி இந்த மாங்காயில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காலையில் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு அதிக அளவில் குமட்டல், வாந்திலாம் இருக்கும். வாந்தி எடுக்கலை அப்படின்னாலும் குமட்டல், அந்த நாசியேட்டிங் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? இது எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மையும் மாங்காயில் அதிக அளவில் இருக்கிறதால கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக அவங்க அன்றாட உணவில் மாங்காய் தொடர்ந்து அடிக்கடி எடுத்துகிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் 3 மாத கட்டத்தில் மாங்காய் கண்டிப்பாக அடிக்கடி எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டால் அந்த முதல் 3 மாதம் தான் பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்னஸ் ரொம்பவே அதிக அளவில் இருக்கும். இதனால் மாங்காய் தொடர்ந்து எடுத்துகிட்டே வரக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு டயர்ட்னஸ் தெரியாமல், உடல் சோர்வு தெரியாமல் பார்த்துக்க முடியும். உடலுக்கு தேவையான அந்த ஒரு எனர்ஜி, ஸ்டாமினாவும் கிடைக்கும். குமட்டல், வாந்தியெல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதோட மட்டும் கிடையாது, காலையில் எழுந்ததுமே ஒரு சிலருக்கு